Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஜியாக இருந்தீங்கன்னா 40 மார்க் எடுத்தா பாஸ், பிஜியாக இருந்தீங்கன்னா 50 மார்க் எடுத்தா பாஸ், டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 மார்க் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஆல்ரெடி வந்து இது எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துங்க. நீங்கள் ப்ரீவியஸே கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும். அதில் வந்து ஒரு யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க. அதுமாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இப்படி தான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து கொஸ்டின் வந்து எடுப்பாங்க. என் ஃப்ரெண்டுமே வந்து அங்கே தான் படிக்கிறான். அவன்கிட்ட வந்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அது எல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து உங்களோட பாஸ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். நீங்கள் யூஜியாக இருந்தீங்கன்னா 40 மார்க் எடுத்தா பாஸ் மார்க், பிஜியாக இருந்தீங்கன்னா 50 மார்க் எடுத்தா பாஸ் மார்க். அதேமாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தானே பாஸ் போட்டுருவாங்க. அப்படிதான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பண்ண மாட்டாங்க. பேப்பர் வேல்யூஷன் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் எல்லா கொஸ்டினும் படிக்கிறதுக்கும் அதேமாதிரி எந்த கொஸ்டின் கேட்பாங்களோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் படிக்கிறதுக்கும் நிறையவே டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 4-3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும். அதை படிக்கிறதுக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கேட்காத கொஸ்டினுக்காக சேர்த்து வச்சு படிக்கிறதுக்கும் நிறையவே டிஃபரெண்ட் இருக்கு. நான் வந்து உங்களோட பிஎஸ்ஏ கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதில் வந்து எந்தெந்த யூனிட்ல எந்தெந்த கொஸ்டினுங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதை மட்டும் நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட டைம் டேபிள் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டையும் சப்ஜெக்ட் கோடையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோடையும் எந்த கமெண்ட் அதிகமாக தான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் அகைன் உங்கள் பாஸ் மார்க்கையும் நீங்கள் பார்த்துங்க. அதேமாதிரி உங்கள் எக்ஸாம் ஃபீஸையும் பார்த்துங்க. அதேமாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தானே பாஸ் போட்டுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. நீங்கள் எல்லா கொஸ்டினும் படிக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சு அதுலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃபரெண்ட் இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களா இல்லையான்னு. இது எல்லாமே கூட நிறைய பேர் வந்து எங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களோட சப்ஜெக்ட் நேமையும் சப்ஜெக்ட் கோடையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு குயிஸ் அதே வந்து பிளேலிஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குயிஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து யூஜியில் எத்தனை போயிருக்கீங்க, பிஜியில் எத்தனை போயிருக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் கேட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் ஓட்டிங் வந்து பண்ணுவீங்க. ஆனால் ஒன்ஸ் அகைன் நீங்கள் ஒன் டைம் தான் ஓட்டிங் வந்து பண்ண முடியும். நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதேமாதிரி வந்து அந்த குயிஸுக்கு கீழே பிளேலிஸ்டோட லிங்க் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தனி பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். அதில் வந்து இப்போ 2026 எக்ஸாமுக்கு வந்து அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து அதில் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எதுக்குன்னா நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். உங்கள் சாய்ஸுக்காக நீங்கள் எல்லா கொஸ்டினும் படிக்க போவீங்களா, இல்லை எந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்பாங்களோ அதை மட்டும் படிக்க போவீங்களா, நீங்களே வந்து சூஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.